கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் ஆண்டவரின் வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர விரோதிகளைப் போல ஊழிய பாதையில் பின்தொடர்ந்து அவரை பிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவரை கொலை செய்யலாம். இந்த அளவுக்கு அவங்களுடைய பகைமை அல்லது வெறுப்பு முன்னேறிக்கிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட பரிசேயர்களை நமது ஆண்டவர் எதிர்த்து சந்திப்பார், பேசுவார், அவர்களுக்கான போதனைகளை சொல்லுவார், அவருடைய நிலைமையை சொல்லுவார். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படி ஒரு சாரார் கண்டிக்கப்பட்டதை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பரிசேயர் மீதான கண்டனம் தான் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அவங்கள ஒரு முறை சொல்கிறாரு, புளித்த மாவு. இப்போ புளிச்சு போன விஷயம் ரொம்ப கேட்டு புளிச்சு போச்சுப்பா அப்படின்லாம் நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு உவமை சொல்லது. புளித்த மாவு அப்படின்னு சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்றார். அவர்கள் புளித்த மாவு, யாராவது ஒருத்தன் ஒரு பகுதியில் இருந்தான்னா அங்கே இருக்கிற அநேகரை அவன் புளிக்க செய்து அல்லது கெட்டு போக பண்ணிடுவான். அந்த இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்றதுக்கு தான் அந்த புளித்த மாவுக்கு உதாரணம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் இன்றைக்கி வைக்கிறதா இருந்தால் புளித்த மாவுன்னு வைக்கலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமுதாயத்துக்குள்ளே ஒரு கருத்தை பலமுறை சொல்லி பல வகையில் சொல்லி அப்படியே சமுதாயத்தை அந்த எண்ண போக்கிலேயே கொண்டு வந்துடுவாங்க. சமீபத்திய தமிழகத்தின் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்தது இல்லையா? புளித்த மாவோட ஒரு தியரி தான் அங்கே ஒர்க் ஆயிருக்கு. நல்ல நிதானமாக யோசிச்சா உங்களுக்கே புரியும். இப்போ இந்த பரிசேயரை கண்டனம் பண்ணுற விஷயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனசு எப்படி இருக்குது, அவங்க நோக்கம் எப்படி இருக்குன்றத ஆண்டவர் சொல்கிறார். சரி, அவங்கள பற்றி படித்து இப்போ நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அநேகருக்குள்ளே அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்குள்ளே இந்த பரிசேயத்தனம், பரிசேயரை போன்ற ஆவி, சுபாவம், செய்கை இருக்கலாம். ஆண்டவர் உன்னை கண்டிக்கிறார்னா அது மாதிரி நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அதை சரி செய்வது தானே சரியாக இருக்க முடியும். பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 முதல். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? மோசேயின் ஆசனம். மோசேக்கு அப்படி ஏதாவது ஒரு சீட்டு இருந்ததா என்ன? எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்ததா என்ன? இல்லை. என்னன்னா மோசேயினுடைய ஸ்தானம், மோசையோட அந்த லீடர்ஷிப், அந்த மோசைக்கு இருந்த அதிகாரம், புகழ்ச்சி, அந்த அளவுக்கு இந்த பரிசேயர் தங்களை உயர்த்தி அவ்வளோ பெரிய ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்ததை போல அவங்க நடப்பாங்களாம். இதை தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். சில நேரங்களில் தகுதிக்கு மிஞ்சி தன்னை மிக பெரிதாக நினைத்து கொண்டு தன்னோட அளவு என்னவோ அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருவரை போல, அப்படிப்பட்ட ஆள் தான் நானும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு நடந்தார்னா எப்படி இருக்கும்? நீ இருக்கிறது இந்த இடம்பா, உன்னோட அளவு இவ்வளவு தானே, நீ என்ன உன்னை அப்படியே பிரதமர் மாதிரி நினச்சிக்கிற? சமீபத்தில் கூட அப்படி தானே சொல்கிறாங்க. முதல்வராக தமிழகத்துக்கு வந்த ஒருவரை இதோ பாருங்க, அடுத்தது அவர் இந்தியாவின் பிரதமர் ஆயிடுவார்ன்றாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? மோசேயின் ஆசனத்தில் தாங்கள் இருப்பது போல. சரி, அதில் இருந்தால் என்ன, அது எப்படி அதை வெளியில் கண்டிக்கிற அளவுக்கு இருக்கிறது? அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம், இதை நம்ம படிச்சிருவோம், காதில் கூட சில முறை கேட்டிருப்போம், ஆனால் வாழ்க்கைக்குள்ளே இதை ஞாபகமாக நம்ம வச்சுக்கவே மாட்டோம். என்னென்னா, நம்மை வழிநடத்துபவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா
பவுல மாதிரி எல்லாரும் இருக்கிறது இல்லை. பவுல் என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள். அங்கே கூட நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் என்னெல்லாம் பண்ணுறனோ, எப்படி முடி வெட்டுறனோ, என்ன ட்ரெஸ் பண்ணுறனோ, நான் என்னெல்லாம் சாப்பிட்றனோ, என்னை வாட்ச் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறனோ அப்படியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அங்கே கூட நல்லா கவனிச்சா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள். இப்போ இந்த பரிசேயர் விஷயத்தில் மோசேயின் ஆசனம் சொன்னார் இல்லையா, அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு அக்காலத்தில் மோசே எடுத்து கொடுத்து அவர்களை பழக்குவித்தார், நடத்தினார். அதுபோல இன்னைக்கு மோசேயின் பிரமாணங்களை எடுத்துக்கிட்டு இவங்களும் தங்களை ஒரு மோசே மாதிரி நினைச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க போதிக்கிறத கேளுங்க, அதை அப்படியே செய்யுங்க. ஏன்னா அவங்க போதிக்கிறது எல்லாமே என்னது? மேக்சிமம் மோசேயினுடைய பிரமாணங்கள் தான். அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக மோசேயின் பிரமாணத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க எப்படி வாழுறாங்களோ அதை பின்பற்றாதீங்கன்றார். நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒரு லீடராக இருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னா அவங்கள தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பின்பற்றுவோம். உண்மையிலே அப்படி இருக்கிறது இல்லை, அப்படி இருக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு லீடர், ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட காரணம், அதிகாரம் கொண்டு தான் ஜனங்களை அவர் வழிநடத்துவார். ஒரு தேசத்தின் தலைவரானால் பிரஜைகளை நடத்தும் விஷயத்தில் பொது சட்டங்களை வைத்து தான் நடத்துவார். தனிப்பட்ட விதத்தில் அந்த தலைவனோ அந்த முதல்வனோ ஒரு அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டி அப்படி நடப்பாரான்னா பெரும்பான்மையாக இருக்காது. அப்படி நாம் பின்பற்றவும் முடியாது. அப்போ இங்கே ஆண்டவர் சொன்னதை கவனிங்க. உங்களை வழிநடத்துபவர்களை, அவர்கள் சொல்லும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட அன்றாட வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசோர்வுகள் தான் வரும். அதுலேயும் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வழி சொல்கிறார். அவர்கள் போதிப்பதை கேளுங்க, அவர்கள் போதனையை கை கொள்ளுங்க. ஆனால் அவர்கள் செய்கைகள் எல்லாம் பார்த்து அது மாதிரி நீங்களும் நடக்கணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. 4ஆம் வசனம், அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீ இதை செய், நீ இப்படி செய், இதனால் இப்படி பலனுண்டு என்பதை தெளிவாக போதிப்பாங்களாம். அப்போ சட்டம் போதிக்கிறாங்க, சட்டத்தை கேட்போம், நம்ம நடப்போம், அதுக்குரிய பலனை நாம் பெறுவோம். ஆனால் அவர்களை போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் நம்மை போல மனிதர், அவர்கள் அந்த சட்டத்தின்படி நடக்க முயற்சி செய்பவர்கள். அதில் அதிகம் அவர்கள் தவறுபவர்களாக இருந்தால் அதை நம்ம பின்பற்ற முடியாதில்லை. அந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறதுனால தான் அவரே பண்ணுறாரு, அவர் ஒரு பெரிய ரொம்ப கால விசுவாசி, அவங்க இப்படி தானே நடக்கிறாங்க, அவங்களே இப்படி தானே இருக்கிறாங்க, அவங்க வீடு இப்படி தானே இருக்குது, அவங்கள பாருங்கள் இப்படி தானே தோன்றுறாங்க, இப்படி தானே அவங்க நடந்து காமிக்கிறாங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காகத்தான் சபைக்கு போகிறோம். அதுக்கு தான் நமக்கு போதிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையின் உதாரணங்கள் பெரும்பான்மையாக முன்மாதிரியாக இருப்பது இல்லை, அது இருப்பதும் கடினம். இதை புரிஞ்சுக்கணும் நாம். 5ஆம் வசனம், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைவெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அவங்களோட செய்கையை கொஞ்சம் காமிக்கிறார். அது வெளிப்படையாக தெரிகிறது தான். பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. தங்கள் வஸ்திரங்களிலே ஒரு வித்தியாசம், ஒரு விசேஷம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு உடை இப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி தேவன் சொன்னார். அதிலிருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பரிசேயராக, சதுசேயராக அல்லது வேத பாரகராக தங்களுடைய உடைகளை ஒரு பொது ஜனங்களிடத்திலிருந்து வேறுபட்டதாக மாற்றினாங்க. இன்றைக்கும் மார்க்கு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர் நீளமான அங்கியையும் பெந்தகோஸ்தேக்காரர்கள் நீளமான ஜிப்பாக்களையும், அடுத்தது மற்றபடி ஆங்காங்கே தோன்றுகிற புதியவர்களாக இருப்பவர்கள் இப்போ என்ன மாதிரி கோட்டு போடுறதுன்றதையும் அவங்க ஒரு அடையாளமாக வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த உடையில் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு பின்னால் நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை தேவன் கவனிப்பார். என்னாகமம் 15:38-39, நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்.
நீங்கள் பின்பற்றி தூரம் போகிற உங்கள் இருதயத்துக்கு உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படி அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். தேவன் சொன்ன நோக்கம் என்னன்னா, அந்த தொங்கல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இளநீள நூல் எப்பவுமே கட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எதிரில் நடக்கிறவர் அவர் அந்த ஒரு தொங்கலில் ஒரு நீல நூல் கட்டியிருந்த அதை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் அப்படின்றத ஒரு ஞாபக குறியாக நீங்கள் வச்சுக்கங்கன்னார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக, மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமாக, இன்னும் அதை ஒரு நூதனமாக, ஒரு புதிதாக, தங்கள் தோற்ற பொலிவுக்காக இப்படி எல்லாம் மாற்ற ஆரம்பித்தாங்களாம். அதில் என்ன, முதன்மை விரும்பிகள், புகழ் விரும்பிகள், தற்பெருமை தேடுகிறவர்கள், முகஸ்துதி நாடுகிறவர்கள், இப்படி எல்லாம் மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம கூட உடையிலே ஒரு வித்தியாசம் மாற்றம் செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் முதன்மை விரும்புவது, நூதனமாக இருப்பது, நான் சாதாரணமானவன் அல்ல என்று பெருமைக்குரியவனாக இருப்பது, இதெல்லாம் நோக்கமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோக்கத்தின் தவறு, அதனுடைய பாவம், அதுக்கான விளைவை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அப்போ இவர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, முதன்மையை விரும்பினாங்க, முன்னுரிமையை விரும்பினாங்க. அப்படி ரோட்லேயோ அல்லது ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேயே போனோம்னா ரபி ரபி என்று வணங்கி அவர்களை நாம் கூப்பிட வேண்டும் என்பதை ரொம்ப விரும்புவாங்களாம். 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், காப்பு நாடாக்களை அகலமாக்கி, அப்போ இருந்த அளவை விட கொஞ்சம் பெருசாக்குறாங்களாம். தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, ஏற்கனவே ஒரு அளவு இருக்குமா அதை இவங்க பெருசாக்குவாங்களாம். அப்போது தங்களை வித்தியாசப்படுத்த, தங்களை பொதுவான ஒரு மக்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்தவர்களாக விசேஷமாக காட்டுவதற்காக, ஒரு பெருமைக்குரியதாக வைப்பதற்காக. அதான உள்நோக்கம், புரியுது? அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதை தான் தேவன் கண்டிக்கிறார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சந்தை வெளிகளிலே வந்தனங்களை, மனுஷரால் தாங்கள் பெருமையோடு அழைக்கப்படுவதை அவங்க விரும்புகிறாங்களாம். அதனால தான் இன்றைக்கி பலவிதமான பட்டங்களை போட்டுக்கிறாங்க. அவர்கள் இப்படி அழைக்கப்படணும் அப்படின்னு அவங்களுடைய பெயருக்கு முன்னும் பின்னுமாக பலவிதமான அடைமொழிகளை போட்டுக்கிறாங்க. அது எல்லாமே தங்களுடைய பெருமைக்காக செய்வதை பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்மை தாழ்த்தி கொள்வது தான் தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கான அடிப்படை உபதேசம். 8ஆம் வசனம், நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். 3 உதாரணங்கள் சொல்கிறார். ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்பாதீங்க, சகோதரராக இருங்க. உங்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மாத்திரமே உங்களுக்கு பிதாவாக இருக்க வேண்டும். அப்படியானால் இன்னைக்கு மனிதர்கள் தங்களை குருமார்களாக, இதோ இவர்கள் எல்லாரும் சீடர்கள், என்னை பின்பற்றுபவர்கள் என்று சொல்வதை ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால தான் அவங்க மிகப்பெரிய ஆசனங்கள், மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தலங்கள், பொன் வெள்ளியினால் தங்களை அலங்கரித்து கொள்வது, ஒரு வித்தியாசப்படுத்தி லட்சம் பேர்லேருந்து தங்களை ரொம்ப உயர்த்தி வித்தியாசப்படுத்தி அவர்களை குருவாக கொஞ்ச காலத்தில் அவர்களை ஒரு விக்கிரகமாக மாறுவார்கள். அதை தான் புறஜாதி மக்கள், தேவனற்றவர்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் விரும்புகிறாங்க. கத்தோலிக்கத்தில் போப் என்கிற ஒரு மனுஷரை பாருங்களேன். அவருடைய தோற்றம், அவருடைய ஒரு இடம் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குல்ல. இவங்க எல்லாமே தங்களை எலிவேட் பண்ணிக்கிட்டு தங்களை பரலோகத்தின் பிதாவை போல உலக மக்களிடத்திலிருந்து மாறுபட்ட மேன்மையான ஒருவரை போல அங்கிருந்து தொடங்கி எல்லா மத பிரிவுகள், எல்லா கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற பிரிவுகள், அதில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எப்படி தங்களை காண்பிக்கிறாங்கன்றதை பாருங்கள். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி கூடாது என்று சொல்கிறார். இப்போ ஒன்று வேணாம், சகோதரன் அழைக்கப்படுங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 வசனம், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. ஊழியக்காரியாகிய சகோதரி அப்படின்றாரா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும்
தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். சகோதரனாகிய பவுல். அப்புறமா பேதுருவோ அல்லது பவுலோ நிருபங்களின் கடைசியில் இன்னார் இன்னார்னு பேரெல்லாம் குறிப்பிடுவாங்க. அங்கே சகோதரனாகிய தீத்து அப்படி தானே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் என்பதுதான் ரொம்ப மேன்மையான உறவு. அதை தான் நாமோ சொல்லி ஒருவர் நினைக்கணும், அழைக்கணும், அதை உணர்ந்து நாம் வாழணும். பிதாவாகிய தேவன், தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவருக்கு கீழே குமார குமாரத்திகளாக நம்ம இருக்கிறோம். இது நம் மனசுக்குள்ள தெளிவாக இருக்கணும். நம்மை பெருமைக்குரியவர்களாக நாமே உயர்த்தி கொண்டு, நம்மை பற்றி நாமே மிஞ்சின எண்ணம் உண்டவர்களாக நடந்து கொண்டு, அதுக்கு உடையில் என்ன பண்ணலாம், அதுக்கு தோற்றத்தில் என்ன பண்ணலாம், அதுக்கு நம்முடைய பெயர் அடைமொழிகளில் என்ன பண்ணலாம், இப்படி திட்டமிட்டு செய்யும் பொழுது அது பெருமையும் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கும். அப்படி செய்கிறவர்கள் நடுவில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எதை விரும்புகிறோம்? புளித்த மாவு. இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து ஒரு புளித்த மாவாக இன்னி வரைக்கும் அநேகரை புளிக்க செய்திருக்கிறது. நாம் இந்த புளித்த மாவினாலே, இந்த இன்ஃப்ளூயன்சிங் தாட் ஆக்ஷன் மூலமாக நாம் கெட்டு போகக்கூடாது. இன்றைக்கி அதை தாண்டி இருக்கிற இன்னொரு பிரச்சனை தான் இந்த செல்ஃபோன் வழியாக உலகமானது அந்த புளித்த தன்மையை கிறிஸ்தவர்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, இந்த தலைமுறைக்குள்ளே ரொம்ப வேகமாக உள்ள வச்சு பரவியாச்சு. இன்ஃப்ளூயன்சர்ஸ், புளித்த மாவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, எச்சரிக்கையாருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பல விஷயங்களில் பரிசேயர் சதுசேயர் என்கிற புளித்த மாவு, அவர்கள் நன்றாக தெரிகிறார்கள், நன்றாக பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் செய்கைகளோ எதிராயிருக்கிறது. இன்னும் நாங்கள் இதை கவனித்து உணர்ந்து, இந்த உலகம் எங்களை தன் புளித்த மாவு கொண்டு புளிக்க செய்கிறதப்பா, அதை அறியாமல் நாங்கள் இடம் கொடுக்கிறோம், இடம் கொடுத்து விட்டோம். நாங்கள் தப்பிக்க, நாங்கள் சீர்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.